சூரர்களை 2 முறை தோக்கடிச்சு அந்த பெண்ணை கொல்றதுக்காக வேண்டி மகிஷாசுரன் வந்து பிடாலனையும் அசிலோமனையும் போருக்கு அனுப்புகிறாங்க. இந்த 2 பேரும் போய் ஆதிபரத்தை கொன்று அவங்கள கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கையில் மகிஷாசுரன் இருந்தான். ஆனால் 3வது முறையும் இந்த 2 அமைச்சர்களும் கொல்லப்பட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே மகிஷாசுரனால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அதனால இனிமேட்டு நம்ம போருக்கு வந்து நம்மளே போனால் சரியாக இருக்கும், இதுக்கு மேலே நம்ம வந்து அசுரர்கள் தோல்வி அடையாது நான் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் ரொம்ப அதிநுட்பமான அவனோட ரதத்தை வர வச்சான். இந்த ரதத்துக்கு தாரகாசுரன் வந்து சாரதியாக இருந்தான். அந்த ரதத்தில் 1000 கோவேரி கழுதைகளை பூட்டிட்டு ரொம்ப விசித்திரமான அற்புதமான ஆயுதங்களை அதை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு போருக்கு மகிஷாசுரன் பெரிய படைகளோட அவன் பரிவாரங்களோட கிளம்புறான். இப்படி போருக்கு போகிற மகிஷாசுரன் வந்து ஆதிபரத்தை எதிர்த்து போர் பண்ணி அவன் ஜெயிப்பானா மாட்டானா, மகிஷாசுரனோட தலையெழுத்து மாற்றப்பட்டுச்சா இல்லை அவன் பெண்ணால் தான் கொல்லப்படணும் அப்படிங்கிற தலையெழுத்து நிறைவேற்றப்பட்டுச்சா, என்ன ஆச்சு, இந்த போரில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகிஷாசுரன் அவனோட ஒட்டுமொத்த படை வீரர்களை திரட்டிட்டு அவன் அசுரப்படைகளோட பெரிய பரிவாரங்களோடையும் ஒரு மிகப்பெரிய அணிவகுப்போட அவன் போர்க்களத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அவனோட அதிநுட்பமான ரதத்தில் ஏறிட்டு அவன் அப்படி சிங்கம் மாதிரி அவன் வந்து போர்க்களத்துக்கு வந்துட்டு இருந்தான். அவன் போர்க்களத்துக்கு போகிறப்ப தான் பார்க்குறான், ஏற்கனவே போர் நடந்து அங்கே அசுரர்கள் கொல்லப்பட்ட அவங்களோட உடல் எல்லாமே வந்து கழுகுகளாலையும் சென்னாய்களாலையும் திங்கப்பட்டிருக்கு. ஒரே பிணவாடையும் ரத்த வாடையும் அடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்தோடனே மகிஷாசுரனால் ஏற்றுக்கவே முடியல. என்னதான் வந்து அசுரர்கள் போருக்கு வந்தாலும் அவங்களை ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி கொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட பெண்ணை நம்ம காதலிச்சிட்டுமே அது நம்ம மிகப்பெரிய தப்பாக இருக்குது, இதனால நம்ம அசுர குலமே அழிய போகுது, இதை நான் முற்றுப்புள்ளி வச்சே தீருவேன், அதனால நான் அந்த பெண்ணை கொல்லே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவன் போர்க்களத்தில் ரொம்ப கோவமாக அவன் தேவர்கள் இருக்கிற இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் போய் பார்க்குறான் ஆதிபராசக்தி அங்கே தேவர்களுக்கு நடுவில் இருந்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆதிபராசக்தியை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து மகிஷாசுரன் வந்து கேள்விப்பட்டிருக்கான். முதல் முறையாக ஆதிபராசக்தியை நேரில் பார்க்குறான். ஆதிபராசக்தியை நேரில் பார்த்தோன்னே மகிஷாசுரனுக்கு அப்படி திகச்சு போய் நிற்கிறான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி இப்போ ஏற்பட்ட அழகி அவன் பார்த்ததே கிடையாது. அவன் கற்பனை பண்ணி வச்சதை விட இவங்க ரொம்ப பேரழகியாக இருக்காங்க. அதனால அவன் மேலே இருந்த கோவம் எல்லாமே அவனுக்கு எல்லாமே போயிடுது. உடனே அவன் ஆதிபராசக்தியை பார்த்த உடனே மகிஷாசுரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. இந்த பெண்ணை எப்படியாவது நம்ம அடைஞ்சே தீரணும், இதுக்காக நம்ம அசுர குலமே அழிஞ்சா கூட நம்ம கவலைப்பட மாட்டோம், ஏன்னா அப்படிப்பட்ட காதல் என்னோட காதல் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டு ஆதிபராசக்தியை பார்த்து மகிஷாசுரன் கேட்குறான், இப்போ சக்தியே நீ வந்து என்னையை தான் வந்து விரும்பணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் மேலே இருக்கிற காதலை என்னால் அடக்கவே முடியல, நீங்கள் எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உங்கள் மேலே இருக்க காதலால் நான் தினந்தனும் செத்துக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாவது உயிர் பிச்சை கொடுத்து என்னை காப்பாற்றணும், என்னை நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து அவன் அழுகிறான். அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசை பார்த்து மகிஷாசுரன் சொல்கிறான், உங்கள் காலில் விழுந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்னை எப்படியா ஏற்றுக்கணும், உங்களுக்கு நான் அடிமையாயிடுறேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் இப்போவே கேட்குறேன், என்ன தேவலோகத்தை மொத்தத்தையும் உங்கள் காலடியில் வந்து போடணுமா, நான் போடுறேன், நான் கொள்ளையடிச்ச செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகத்தையும் உங்கள் காலடியில் விழுக வைக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்து பட்டத்தரசியாக நீங்கள் வந்து இந்த உலகத்தை எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், உங்களோட அடிமையாக என்னை ஏற்றுக்கோங்க, எனக்கு எப்படியாவது நீங்கள் வந்து என் காதல் எப்படியாவது நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மகிஷாசுரன் கெஞ்சிறான். உடனே இதை பார்த்தோன்னே ஆதிபராசக்திக்கு பயங்கர கோவம் வருது. நான் எப்படி உன்னை திருமணம் செஞ்சுக்குவேன், எத்தனை முறை தான் அவங்க அசுரர்கிட்ட சொல்லி அனுப்புறது, யாருமே அவங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு ஆதிபராசக்தி கோவமாக சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மகிஷாசுரன் சொல்கிறான், ஓ நான் அழகாக இல்லாமல் எருமை உருவமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பேரழகனான ஒரு மன்மத ரூபம் வந்து எடுக்கிறான். எடுத்த உடனே இப்போ ஓகேவா, நான் வந்து இப்போ மிகப்பெரிய பேரழகன் ஆகிட்டேன், இப்போ என்ன திருமணம் செஞ்சுக்கிறீங்களா, என் உருவம் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் விரும்பின மாதிரியான உருவம் எடுக்கக்கூடிய சக்திகள் எனக்கு இருக்குது, அதனால நீங்கள் என்ன உருவம் ஆசைப்பட்டாலும் அது மாதிரி நான் உருவம் எடுத்து உங்களை காதல் பண்ணுவேன், என்னோட காதல் நீங்கள் எப்படியா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கெஞ்சிறான். இதை பார்த்தோன்னே ஆதிபராசக்திக்கு பயங்கர கோவம் வருது. எனக்கு வந்து எந்த ஆணையும் வந்து கல்யாணம் செஞ்சுக்கணுன்ற விருப்பம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு அசுரன், ஒரு எருமக்கடா, அப்படிங்கிறதுனால நான் எப்படி உன்னை கல்யாணம் செஞ்சுப்பேன், தேவர்களுக்கு வந்து தேவலோகத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உருவம் எடுத்தே வந்திருக்கேன், ஏன்னா என்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும் என்ன ஆட்கொள்றதுக்கும் இருக்கிற ஒரே ஆண்மகன் வந்து அந்த பரமசிவன் மட்டும்தான், அவரோட சக்திகளுக்கு உள்ளதான் நானும் அடக்கம், எனக்குள்ளதான் அவரும் அடக்கம், அப்படி இருக்கிறப்போ நான் வந்து இந்த மாதிரியான இச்சைகளுக்கு நான் வந்து அடிபணிய மாட்டேன், அதனால உன் எண்ணத்தை நீ மாற்றிக்கோ மகிஷாசுரா அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி சொல்கிறாங்க. மகிஷாசுரனை கொன்று நான் தேவலோகத்தை மீட்டு கொடுப்பேன்னு சொல்லி தேவர்களுக்கு வந்து நான் சத்தியம் கொடுத்துருக்கேன், அப்படிங்கிறதுனால என்னோட வாக்கை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன், இருந்தாலும் நீ காலில் விழுந்து கெஞ்சதுனால நான் உனக்கு மனசு இறங்குறேன், எனக்கு நீ அடிமைன்னு வேற சொல்லிட்ட, அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறத நீ கேட்டே ஆகணும், ஒன்று பண்ணு, நீ வந்து தேவலோகத்தில் கொள்ளையடிச்ச பொண்ணும் பொருளும் எல்லாத்தையுமே தேவர்கள்ட்ட கொடுத்துட்டு தேவலோகத்தையும்
தேவர்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து பாதாளத்துக்கும் அசுரர்களை கூட்டு ஓடிடு, நான் உனக்கு உயிர் பிச்சை அப்படிங்கிறது தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகிஷாசுரனுக்கு பயங்கர கோவம் வருது. நான் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினது வந்து என் காதலுக்காக தான், அதுக்காக என் வீரம் குறைஞ்சி நான் வந்து பயந்துட்டேன்ற அர்த்தம் கிடையாது. இப்போ நினச்சா கூட நான் உங்களை வந்து போர் பண்ணி ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட மகிஷாசுரன் நான் வந்து உங்கள் காலில் விழுந்துட்டேன்றக்காக நீங்கள் ரொம்ப என்ன அற்பமாக நினச்சிட்டீங்க. அதனால கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் முன்னொரு சமயம் வந்து மண்டோதரி அப்படின்னு ஒரு பெண் இருந்தா. அவ வந்து சரியான ஆணை தேர்ந்தெடுக்காதனால அவள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டா. அது மாதிரி நீங்கள் வந்து என்னை மாதிரி ஒரு வீரனை தேர்ந்தெடுக்காம யாரையோ வந்து கணவனாக தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் மண்டோதரி மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு மகிஷாசுரன் சொல்கிறான். மகிஷாசுரன் சொன்னதை கேட்டோடனே ஆதிபராசக்தி வந்து கொஞ்சம் யோசிச்சு அவங்க கேட்குறாங்க, யார் அந்த மண்டோதரி, அப்படி என்ன அவள் கஷ்டப்பட்டா, யாரை தேர்ந்தெடுக்காம யாரை தேர்ந்தெடுத்தா, அவள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோடனே மகிஷாசுரன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். முன்னொரு காலத்தில் சிம்மள தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருந்துச்சு. அதில் சந்திரசேனன் அப்படின்னு ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர், நீதி நேர்மை தவறாமல் அவர் எல்லா மக்களுக்கும் வந்து சரிசமமாக அவர் நீதி வழங்கிட்டு இருந்தார். அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதரை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட அரசனுக்கு குணவதி அப்படின்ற ஒரு மனைவியும் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து சீரும் சிறப்புமாக அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. அந்த பெண் குழந்தைக்கு மண்டோதரி அப்படின்னு பேரும் வச்சாங்க. அந்த மண்டோதரி வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டாங்க. அவள் ஆசைப்பட்டது எல்லாமே அவருக்கு நிறைவேற்றப்பட்டுச்சு. அவள் நினைச்சது எல்லாமே அவளுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு. அவளை மாதிரி சந்தோஷமான பெண் அந்த நாட்டிலே கிடையாது. அப்படியே நாட்கள் போகுது. சந்திரசேனன் ராஜாக்கு வந்து ஒரு ஆசை ஏற்படுது. நம்ம மகளுக்கு வந்து இப்பத்துல இருந்தே நம்ம வந்து ஒரு திருமணம் பண்றதுக்கு ஒரு நல்ல ராஜாவை வந்து பார்க்கணும். அப்பனா தான் நல்ல குணவதனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்பதான் வாழ்க்கையில சீரும் சிறப்புமா இருப்பா. அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மண்டோதரியோட ஜாதகத்தை எடுத்துட்டு பல புரோகிதர்கள்ட்ட போய் கேட்டாங்க. அப்போ அதுல ஒரு புரோகிதர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்க மகளுக்கு நல்ல வரன் வந்து ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணி அப்படின்னா உங்கள் மகளுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னா, மந்திர தேசத்து மன்னன் சுதன்மனு அப்படிங்கிறோட மகன் கம்புவீரியன். இந்த கம்புவீரியன் வந்து பயங்கரமான ஒரு பலசாலி. அவனை மாதிரி வீரன் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவனை மாதிரி மதிநுட்பமோட போர் புரியத்துக்கோ இல்லை வந்து அரசாட்சி பண்ணுறதுக்கோ எந்த அரசனும் கிடையாது. அப்பேற்பட்ட கம்புவீரியன் வந்து மிக அழகன். அவனை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பான். எல்லா பெண்களும் அவளுக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட கம்புவீரனை வந்து உங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவள் சீரும் சிறப்புமா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த புரோகிதர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வந்து அந்த ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷமாகுது. அதனால் அவங்க மனைவி அழைச்சி அவங்க மகள்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, அவளுக்கு சரி அப்படின்னா நான் பேசி முடிச்சிடுறேன், கூடிய விரைவில் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா சொன்னதை கேட்டோடனே குணவதியும் அவளோட மகள்கிட்ட போய் இந்த திருமண விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே மண்டோதரிக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படுது. நம்ம ஏன் இவ்வளோ சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கணும், இல்லை நம்ம திருமணம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு அவங்க பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்க யோசித்து அவங்க தாய்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிறதுல ஆசையே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட சுதந்திரமே போயிடும். அவன் நினச்சதை செய்ய முடியாது. எல்லாமே அவள் கணவருக்கு ஏற்ற மாதிரி அவள் வாழ்க்கையை மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண வேலைக்காரி மாதிரி கணவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், கணவருக்கு நல்ல சமையல் செஞ்சு கொடுக்கணும், கணவர் மனசு கொண்டாமல் நடந்துக்கணும். இப்படி என்னால் ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கௌமார விரதம் அப்படின்ற ஒரு விரதத்தை ஏற்று நான் வந்து காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாமல் கன்னியஸ்திரியாகவே வாழ்க்கையை கழிக்க போகிறேன். எப்போவுமே வந்து கடவுள்கிட்ட மோட்சம் அடைகிறது தான் வந்து சிறந்த வழியாக இருக்கும். அதை இல்லறத்துலேருந்து பண்ண முடியாது. அதனால் நான் சிறந்த தவங்கள் பண்ணி இந்த கௌமார விரதத்தின் மூலியமாக நான் மோட்சம் அடையலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட ஆசையை வந்து நீங்கள் தான் அப்பாகிட்ட எடுத்து சொல்லணும். அதனால் எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து அப்பாகிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இதை கேட்ட உடனே மண்டோதரியோட தாயான குணவதி வந்து ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. என்னடா இது, நம்மளோட முதல் மகள், ரொம்ப செல்ல பிள்ளை, இவ்வளோ வந்து நம்ம அழகான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவன் நல்லா வாழ்றது நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு நினச்சா இவ இப்படி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இதை போய் அப்பா கிட்ட வேற போய் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே அந்த ராஜா என்ன கோவப்படுவார்னு தெரியல. ஏன் அப்படின்னா முதல் மகளே இப்படி திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னா இரண்டாவது மகளுக்கு எப்படி திருமணம் செஞ்சு கொடுக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு அவர் குழம்புவார் போல். நான் எப்படி அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு சொல்லி அவங்க தயங்கி அவர் ராஜா கிட்ட போய் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி மண்டோதரி கல்யாணம் வேணாம் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து தயங்கி எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ராஜா வந்து மண்டோதரியோட மனநிலையை புரிஞ்சுக்கிறாங்க. சரி, மண்டோதரி கல்யாணம் தான் வேணாம் அப்படின்னா விட்டு அவள் வந்து சந்தோஷமாக விரும்புகிற மாதிரியே தவங்கள் பண்ணி அவளோட இறைநிலை அடையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மகளுக்கு எது விருப்பமோ அதை பண்ணி கொடுக்குறவங்க தான் சிறந்த தகப்பன். அப்படிங்கிறதுனால நான் வந்து சிறந்த தகப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவளோட விருப்பத்தை வந்து நீ கெடுக்காத. அவள் வந்து கல்யாணம் வேணான்னு இருந்து போட்டோம், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராணியை வந்து சரின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, வருடங்கள் போகுது. அந்த மண்டோதரி வந்து ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு பருவ பெண்ணாக ஆகிறா. அவளுக்கு பார்த்த உடனே எல்லாரும் வசியமாகிற மாதிரி அவர் மிக பேரழகியாக இருக்கா.
மிகப்பெரிய பேரழியான மண்டோதரி வந்து அவரோட நண்பர்கள் கூட்டிகிட்டு நந்தவனத்தில் போய் பூக்களையும் பறிச்சுக்கிட்டு அங்கே விளையாடவும் செய்கிறா. அங்கே இருக்கிற முயல்களோடையும் மான்களோடையும் அவர் பயங்கரமாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தூரத்தில் இருந்து ஒரு இளவரசன் வந்து அவர் ரதத்தில் வராரு. அவர் தான் வீரசேனன். அந்த வீரசேனன் வந்து மண்டோதரியை பார்த்த உடனே அழகுல மயங்கிடுறாரு. நம்ம கல்யாணம் பண்ணால் இப்படி ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அவளை எப்படியாவது நம்ம வந்து அடைஞ்சே தீரணும், அவகிட்ட நம்மளோட மனசில் இருக்கிற ஆசையை சொல்லி இப்போவே இந்த இடத்துலையே நம்ம கந்தர்வ திருமணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதனால் எப்படி நம்ம டேரெக்டாக போய் அந்த மண்டோதரிகிட்ட போய் சொல்ல முடியும்? அந்த பெண் நம்மளோட விருப்பத்தை ஏற்றுக்கல அப்படின்னா என்னால் மனசு தாங்கவே முடியாது. எப்படியாவது அவர்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போது அந்த தோழிகள்லேயே வந்து யார் மண்டோதரிக்கு ரொம்ப நெருக்கமான தோழின்னு பார்த்து அவளை தனியாக வர வச்சு அவகிட்ட நம்ம ஆசையை வந்து எடுத்து சொல்லணும். அவள் போய் மண்டோதரிகிட்ட சொல்லி மண்டோதரியை வந்து ஒத்துக்க வைக்கணும். நம்ம இங்கேயே கந்தர்வ திருமணம் பண்ணிவிட்டு இந்த ரதத்திலேயே வந்து நம்ம மண்டோதரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். அந்த சமயத்தில் தான் பார்க்குறான் மண்டோதரியோட நெருக்கமான தோழி வந்து அங்கே விளையாடிட்டு இருக்கா. இவன் வந்து தூரத்தில் இருந்து செய்கை மூலயமா அந்த தோழியை தனியாக வர வைக்கிறான். வீரசேனன் மண்டோதரியோட தோழியை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்கள வணங்குறான். எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும், ஆனால் அந்த உதவியை நீங்கள் தான் பக்குவமாக பண்ணணும், இந்த உதவி மூலிமா தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு அப்படின்னு வீரசேனன் சொல்கிறான். உடனே அந்த தோழி சொல்கிறா, என்ன விஷயம்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன உதவி அந்த பண்ணுறது வேணாமா பண்ணட்டுமா அப்படிங்க நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரசேனன் அவன் மனசில் மண்டோதரி மேலே இருந்த காதலை வந்து அவன் வெளிப்படுத்தி சொல்கிறான். இதை எப்படியாவது நீங்கள் மண்டோதரிகிட்ட போய் சொல்லி அவளை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த தோழி வந்து சரி நான் வந்து முயற்சி பண்ணுறேன், ஆனால் மண்டோதரி ஒத்துப்பாளா இல்லையான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்து நேராக மண்டோதரிகிட்ட போய் வீரசேனன் சொன்ன விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மண்டோதரியை பார்த்து அந்த தோழி சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு மிகப்பெரிய வீரனை பார்த்தேன். அந்த வீரனை பார்க்கறதுக்கு இரண்டாவது மன்மதன் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தான். அந்த அழகன் வந்து உங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். நீங்கள் சரின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே வந்து அவங்க கந்தர்வ திருமணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் தகப்பன் கிட்ட பேசி உங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லி சொல்லுங்கள், நாங்கள் வந்து அந்த ராஜா கிட்ட போய் சொல்லணும், அந்த இளவரசன் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தோழி வந்து சொல்கிறான். தோழி சொன்னதை கேட்ட மண்டோதரி வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே முடியோடு தான் இருக்கேன். நான் வந்து எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் அழகனாக இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சிக்க மாட்டேன். அதில் வந்து நான் வைராக்கியத்தோடு இருக்கேன். ஏன்னா திருமணம் செஞ்சு என் சுதந்திரத்தை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் கல்யாணமே செஞ்சுக்காமல் கண்ணிகையாக இருந்து நான் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு போயிடுவேன். நான் யாருக்கும் அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, முக்கியமாக ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதனால் அந்த அழகன் கிட்ட போய் நீ சொல்லு, எனக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கிற ஆசை இல்லை, அதனால் அவங்க நாட்டுக்கே போய் அவன் நல்ல பெண்ணாக பார்த்து அவங்க திருமணம் செஞ்சு அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்க சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தோழியும் சொல்கிறாங்க, ரொம்ப சோகமாக அந்த மன்னன் கிட்ட வந்து அவர் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வந்து மண்டோதரிகிட்ட எடுத்து சொன்னேன், ஆனால் அவங்க வந்து திருமணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க, அவங்க வந்து கன்னிகையாக தான் வாழ்க்கை முழுக்க கழிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் நாட்டில் போய் வேற ஒரு அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். ஆனால் உங்களை பார்த்த உடனே எனக்கே திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை வருது, ஆனால் என்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மனசு ஒப்புமான்னு தெரியல, அதனால் நீங்கள் உங்கள் நாட்டில் போய் சிறந்த பெண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே வீரசேனன் ரொம்ப சோகமாக வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி அவனோட முதல் காதல் வழியோட அவன் வந்து நாட்டு திரும்புகிறான். பரவாயில்ல, அந்த மண்டோதரிக்கு வந்து நம்ம மேலே விருப்பம் இல்லாலும் பரவாயில்ல, அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் சோகமாக நாடுக்கு போய் அவனோட நாட்டில் நல்ல பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு அவன் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக கழிக்கிறான். இப்படியே நாட்கள் ரொம்ப வேகமாக போகுது. பல மாதங்கள் ஆகுது. மண்டோதரியோட தங்கையான இந்துமதிக்கு வந்து கல்யாண வயசு வருது. இந்துமதிக்கு வந்து ஒரு நல்ல மணமகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி அந்த ராஜா ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த சுயம்வரத்தில் பல நாட்டு வீரர்களும் பல நாட்டு மன்னர்களும் இளவரசர்களும் அங்கே பங்கேற்கிறாங்க. அந்த சுயம்வரமே பெரிய திருவிழா மாதிரி இருக்குது. இந்துமதி வந்து அங்கே நல்ல வரனை வந்து தேர்ந்தெடுத்து அவள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் யோசிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் வந்து மண்டோதரி என்ன பண்ணுறா அப்படின்னா, சாருதோஷ்ணன் அப்படின்ற ஒரு ஆணை பார்த்து அந்த இளவரசனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு என்னமோ தெரியல, நான் எவ்வளோதான் வைராக்கியத்தோடு இருந்தாலும் அந்த சாருதோஷ்ணனை பார்த்த உடனே எனக்கு ஒரு மனசில் ஒரு காதல் வருது, என்னை எப்படியாவது அவங்களை திருமணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சாருதோஷ்ணன் வந்து ரொம்ப மூர்கனாக இருக்கான். அவன் வந்து யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறான். அவன் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு இளவரசன் மாதிரி அவன் நடந்துக்கிறான். ஆனால் இதெல்லாம் பார்த்து தான் மண்டோதரிக்கு பயங்கர காதல் வருது. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஆண் வந்து ரொம்ப மூர்கனாகவும் ரொம்ப வீரனாகவும் இருக்கிறது தான் வந்து பெண்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி மண்டோதரி தப்பாக நினச்சிக்கிட்டா. அந்த சாருதோஷ்ணன் மேலே காதல் வந்த உடனே அந்த ராஜாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்ல கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த மண்டோதரி வந்து இன்னைக்கு ஒரு மகனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அப்படிங்கிறனால அந்த வீர மகனை நம்ம மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்படி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ராஜாவும் சாருதோஷ்ணனுக்கு நம்ம மண்டோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மண்டோதரி வந்து சாருதோஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு மந்திர தேசத்துக்கு இளவரசியாக போகிறாங்க. நிறைய பேர் சாருதோஷ்ணனை பற்றி பல விதமாகவும் பல கெட்டதாகவும் சொன்னாலும் மண்டோதரிக்கு சாருதோஷ்ணன் மேலே என்ன அப்படி ஒரு காதல்னு தெரியல. அவளோட கௌமார விரதத்தையே விட்டுட்டு அவள் வந்து சாருதோஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு மந்திர தேசத்துக்கு இளவரசியாக போனான்.
அவள் போனதுக்கப்புறம் அங்கே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா. சாருதோஷனோட சேர்ந்து பயங்கரமாக காதல் பண்ணிட்டு அவள் வந்து மிகப்பெரிய சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு இருந்தா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த மண்டோதரியோட பணிமகளான ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்கள் ராஜா வந்து உத்தம சீலர்லாம் கிடையாது, அவருக்கு வந்து இங்கே பணி பார்க்குற ஒரு பெண் மேலே ஒரு மிகப்பெரிய காதல் இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் அவளோட கள்ள தொடர்பில் இருக்கா, இதை வந்து நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் எப்படியா ராஜா கிட்ட சொல்லி கண்டித்து அவங்க இது மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மண்டோதரி வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறா. இல்லை என்னோட கணவர் வந்து ரொம்ப நல்லவர், நீ சொல்கிறத வந்து நான் ஏற்றுக்க முடியாது, சும்மா அபாட்டமாக என் கணவர் மேலே நீ போய் சொன்ன அப்படின்னா உன் மேலே நான் வந்து பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும், அதனால உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லி மண்டோதரி வந்து எச்சரிக்கிறாள். இதுக்கப்புறம் மண்டோதரிக்கு மனசில் ஒரு சின்ன சலனம் ஏற்படுது. என்னடா இது, இந்த பணிப்பெண் வந்து இப்படி நம்ம அரசரை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இது வந்து உண்மையாக இருக்குமோ? இல்லை நம்ம அரசர் வந்து நமக்கு மட்டும்தான் உறுத்தானவர், அவர் நம்மளை மட்டும்தான் காதல் பண்ணுறாரு, அவர் மேலே கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணிப்பெண் வந்து அபாட்டமாக பொழிப்படுறா, அப்படிங்கிறனால இது ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி மண்டோதரி அவன் மனசை தேத்திக்கிறா. இதே மாதிரி நாட்கள் போகுது, ரொம்ப வாரங்கள் ஆகுது. ஒரு நாள் அந்த புறத்தில் ஒரு சின்ன சத்தம் ஏற்படுது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி மண்டோதரி போய் பார்க்குறப்பான்னு தெரியுது. அங்கே வந்து ஒரு பணிப்பெண்ணோட அந்த ராஜா வந்து கூடி குழாவி ரொம்ப சந்தோஷமாக காதல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, இப்படி வந்து வேற ஒரு பெண்ணோட போகிறதுக்கு இந்த மன்னருக்கு எப்படி மனசு வந்துச்சு? நம்ம என்ன குறை வச்சோம்? நம்ம அழகுல குறைச்சலாக இருந்தோமா, இல்லை அன்புல குறைவாக இருந்தோமா? எதனால இவர் வந்து பிற பெண்ணை எடுத்து பார்க்குறாரு? இதை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி மண்டோதரி பயங்கரமாக குழம்புறா. அவன் மனசை போட்டு வருத்திக்கிறா. நம்ம கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம், நமக்கு அழகழகான மாப்பிள்ளைகள் வந்து முதலே வந்தாங்க, அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த சாருதோஷனை வந்து நம்ம கல்யாணம் பண்ணுமே, நமக்கு இதுதான் கதியா, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணுமா அப்படிங்கிற நினச்சி வாழ்க்கையில் ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்துட்டு இருந்தா. என்னதான் சந்தோஷங்கள் வந்தாலும் அவள் வந்து ஒரு சிரிப்பு இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் அவள் வாழ்க்கையவே வந்து சூனியமாக்கிட்டு அவள் வந்து எதுக்குடா வாழ்கிறோன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தா. நமக்கு இங்கே நடக்கிற கஷ்டங்களை வந்து நம்ம தந்தைகிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார். இருந்தாலும் நம்ம கல்யாணமே வேணான்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம வைராகியத்தை விட்டுட்டு இவனை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் இருந்து இவனை காதலிச்சு நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அப்படிப்பட்டப்போ என்னோட தேர்வு வந்து சரியாக இல்லை அப்படின்னா என் தந்தையை நான் எப்படி போய் முழிச்சு பார்ப்பேன்? அவர் வந்து என்னை ஏளனமாக பார்க்க மாட்டாரா? அது மட்டும் இல்லாமல் என் தோழிகள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, உனக்கு அழகான வீரர்கள் வந்து எத்தனையோ பேர் உனக்கு காதலிக்கிறேன், உனக்கு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்பேற்பட்ட மூர்கனை போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்கே, அவர் என்ன உனக்கு உண்மையாக இருந்தார் அப்படின்னு அவங்க என்ன ஏளனம் பேச மாட்டாங்களா? இதெல்லாம் நான் எப்படி தாங்கிப்பேன்? அதுக்கு நான் என்னோட கஷ்டங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கையை வந்து சகிச்சுக்கிட்டு இங்கே வாழ பழகிக்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன சுகமே இல்லாமல் போயிடும், எனக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிடும், பரவாயில்ல, எனக்கு என்னமோ கடவுள் இந்த வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு போல, நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரில, இப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அவன் மனசு திட்டிட்டு அங்கேயே ஒரு நடைப்பணமாக வாழ்ந்துட்டு இருந்தா. இது மாதிரி மண்டோதரி வந்து சரியான ஆணவன் தேர்ந்தெடுக்காதனால அவன் வாழ்க்கையே வந்து நரகமாயிடுச்சு. அதனால் ஆதிபரசி, நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் மண்டோதரி மாதிரி ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுக்காமல் உங்கள் வாழ்க்கையை சூனியமாக்காமல் என்னை மாதிரி ஒரு வீரனை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை வந்து சுகமாக மாற்றிக்கோங்க அப்படின்னு மகிஷாசுரன் சொல்லி கேட்டோடனே ஆதிபரசிக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா இது, இந்த எரும மாட்டு மகன் வந்து நமக்கே உபதேசம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானா, கண்டிப்பாக வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோவத்தோட மகிஷாசுரனை பார்த்து சொல்கிறாங்க, சி மகிஷாசுரா, உனக்கு கொஞ்சமாக அறிவுன்றது இருக்கா? நான் வந்து ஒரு தேவலோக பெண்ணோ இல்லை மனித குலத்து பெண்ணோ இல்லை அசுரலோகத்து பெண்ணோ கிடையாது, நான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அப்படிங்கிறதுனால எனக்கே நீ உபதேசம் பண்ணுறியா? என்னென்ன இந்த அற்ப மானிடர் மாதிரி இந்த மண்டோதரி மாதிரி நான் வந்து வாழ்க்கைக்கு சுகத்துக்காக வாழ்கிறேன்னு நினச்சியா? நான் வந்து ஒரு காரணத்துக்காக இந்த உருவம் எடுத்து வந்திருக்கேன். தேவர்களுக்கு வந்து தேவலோகத்தை நான் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேனே தவிர நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன் கூட சந்தோஷமாக இருக்க நான் வரல. அதனால் நான் இப்போவே சொல்கிறேன், ஒன்று என் கூட போர் பண்ணி உயிரை விடு, இல்லை அப்படின்னா இப்போவே உன் அசுரலை கூட்டிகிட்டு பாதாளத்துக்கு ஓடி போயிடு, என்ன அப்படிங்கிறது நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகிஷாசுரனுக்கு பயங்கர கோவம் வருது. நான் வந்து காதலுக்காக உங்ககிட்ட அடிபணிஞ்சனே தவிர நான் வீரம் குறைஞ்சி உங்ககிட்ட அடிபணியில. அசுரனோட வீரம்னா என்ன, மகிஷாசுரனோட வீரம்னா என்ன அப்படிங்கிறவங்க காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட போர் பண்ணியே ஆவேன், போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்க்களத்தில் அவனோட படைகளை நோக்கிய மகிஷாசுரன் வந்து போகிறான். இப்படி மகிஷாசுரன் வந்து போருக்கு தயாராகிட்டு ஆதிபரசத்தை எதுக்கு துணிஞ்சிட்டான். இந்த போரில் வந்து யார் ஜெயிப்பாங்க? ஆதிபரசத்தையை மகிஷாசுரனால் வெல்ல முடியுமா, இல்லை மகிஷாசுரனை ஆதிபரசத்தையில் வெல்ல முடியுமா? அப்பேற்பட்ட சக்தி ஆதிபரசத்தை இருக்கா? ஏன்னா மகிஷாசுரன் பல போர்களில் வெற்றி மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு அசுரன். இந்த அசுரனை மகிஷாசுரனை வந்து ஆதிபரசால் ஜெயிக்க முடியுமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரியறதுக்கு அடுத்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். சுவாரஸ்யமான கதைகளை வந்து நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தோட புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.